இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். கும்பம் ராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான் கடந்த 2024 ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சு பலம் இழந்து போனாருங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போது வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒன்றை இந்த நவம்பர் மாதத்தில் அடைகிறாரு. அப்போது சனி பகவானோட அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது சனி பகவான் பலம் அடைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ராஜகிரகங்கள்லேயே நீதி காரகனாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானோட வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு வேலைகள் அப்படிங்கிறத இன்னொரு முக்கியமான விஷயங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையான டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம டீமில் இருக்கிறவங்க சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியான எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. அப்புறம் ஜாதகம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு இலவசமாக பார்க்க முடியாதுங்க. அதுக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அப்போ தாங்க ஜாதகம் சொல்கிறவங்களுக்கு அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். சரி, ஓகேங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதோட ஒரு மகாபுருஷ ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு அரிதான ஒரு யோகத்தையும் கொடுக்க போகுது. அப்படிப்பட்ட சனி பகவானோட அந்த வக்ர நிவர்த்தி பலன்கள், அதாவது சனி பகவான் வந்துட்டு இதுக்கு மேலே கும்பம் ராசியில் நேர்கோட்டு ஒரு பயணம் தான் செய்வார். மார்ச் 29, 2025 ஒரு மீனம் ராசிக்கு போயிடுவார். மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் 7 சனி அப்படிங்கிறது முடிய போகுது. மேசம் ராசிக்கு 7 சனி அப்படிங்கிறது தொடங்க போகுது. இதை பொறுத்து மற்ற ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சனியினுடைய பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் வக்ரம் அடைஞ்சார். 3வது இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம், அதாவது தைரிய வீரிய ஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் மறைகிறாரு அப்படின்னாலும் கூட அற்புத யோகங்கள் அப்படிங்கிறத அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருந்தார். ஆனால் ஜூன் மாதத்தில் இருந்து அவர் வக்ரம் அடைஞ்சு போயிட்டாருங்களா, அதனால் நல்ல இடத்துல இருந்தாலும் கூட சனியால் எதுவுமே செய்ய முடியல. சனிக்கு பலம் அப்படிங்கிறது இல்லை. பலம் இல்லாத சனி உங்களுக்கு நன்மை செய்ய நினச்சாலும் கூட செய்ய முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகி போயிடுச்சு. இதே காலகட்டத்தில் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 6 குருனா ஊரில் பகை அப்படிங்கிறது ஜோதிட வழக்கு. அதுதான், அதை மாற்றவே முடியாது. இப்படி 2 கிரகங்களுமே சேர்ந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கொடுத்துருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சனி பலம் இழந்து போகிறாரு அப்படிங்கும்போது 3வது வீட்டில் அண்ணன் தம்பிக்குள்ளேயே பிரச்சனை வந்திருக்கும். எங்கள் அண்ணன் நல்லா இருக்கும்னு நான் சொல்லிட்டு நினைக்கிறேன், என் தம்பி நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், பங்காளிங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று அப்படின்னா ஒருத்தர் வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் ஒன்றுனா நான் ஓடி உழைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் முன்னாடி போய் நிற்கிறேன். ஒரு உதவினா நான் போயிட்டு செய்கிறேன். ஆனால் எல்லாரும் எனக்கு துரோகம் தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தனுசு ராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது இப்போ இருக்கும். அதோட இதே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 5வது வீட்டில் வந்து விழுந்துருச்சு, 9வது வீட்டில் விழுந்துருச்சு, 12வது வீட்டில் விழுந்துருச்சு. இது எல்லாத்தையுமே சேர்ந்து இந்த சனி வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளை கொஞ்சம் படாத பாடு தான் படுத்தியிருக்கோம். அதாவது 3ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல இடத்துல இருந்தாலும் சனி பலம் இழந்து போயிட்டார் அப்படின்னா அவருடைய பார்வை அப்படிங்கிறது தலைகீழ் மாற்றத்தை கொடுத்துரும். 5ஆம் இடத்துல அவருடைய பார்வை அப்படிங்கிறது விழுகும்போது பிள்ளைகள் வழியில் பிரச்சனை
அப்படிங்கிறத சந்திச்சுருந்துருப்பீங்க. பூர்வீக சொத்தில் பிரச்சனை அப்படிங்கிறத சந்திச்சுருந்துருப்பீங்க. அனந்தம்பி துரோகம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு பாக்கிய ஸ்தானத்தில் அவருடைய பார்வை விழுகுது அப்படிங்கிறதுனால சில பேருக்கு வீடு கட்டியிருந்திருப்பீங்க. சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்துருப்பீங்க. அந்த பணி பாதியில் நின்று போயிருக்கும். வர வேண்டிய பணம் வந்திருக்காது. இல்லை யாரையாவது நம்பி கொடுத்து பணத்தை ஏமாற்றி போயிருந்துருப்பீங்க. கட்டின வீடு யாராவது வழக்கு போட்டு பாதியில் நிற்கும். இந்த மாதிரியான ஒரு வேலைகள் அப்படிங்கிறதான் நடக்கும். இல்லை வங்கி கடனுக்கு விண்ணப்பிச்சிருந்திருப்போம். அது வரதில் தாமதமாக இருந்திருக்கும். கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியாது. என்ன ஊட்ட கட்டின பாதியில் போட்ட பணங்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 4 பேசுவாங்க. ஒருத்தரும் நமக்கு உதவி செய்ய வர மாட்டாங்க. அதை பார்த்து அவங்க பூரிச்சு தான் போவாங்களே தவிர நமக்கு உதவி அப்படிங்கிறது யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. 12 விரயத்துக்குள்ளேயும் அவருடைய பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்படிங்கிறதுனால விரயம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. காசு கொடுத்தும் ஊசி குத்து அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கும். சுப விரயங்கள் அப்படிங்கிறதே வரலை. தேவையற்ற தொழில் ரீதியான ஒரு நட்டங்கள் அப்படிங்கிறத சந்திச்சுருந்துருக்கலாம். முதல்ல போட்டு படாத பாடு அப்படிங்கிறத படுறேன். பேசாமல் எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தால் கூட சம்பளம் வந்திருக்கும். சொந்த தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டேன். தினமும் நானும் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டு கொடுக்குறேன். வெள்ளையும் சொல்லியும் நான் அலைகிறேன். ஆனால் வெள்ளை சட்டையில் 10 ரூபா காசு இல்லை அப்படிங்கிறதே எனக்கு தான் தெரியும். பேசாமல் எங்கேயாவது வேலைக்கே போயிருந்துருக்கலாம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். சரி, கவலைப்பட வேண்டியதில்லை. இதுக்கு மேலே சனி பலம் அடைஞ்சிட்டாரு. அதாவது எந்ததொரு வீட்டில் இருந்து சனி கொடுக்கணுமோ அந்ததொரு வீட்டில் சனி பலம் அடைகிறாரு. அப்படிங்கிறவங்க போது உங்களுடைய தைரியம் அப்படிங்கிறது முன்னுக்கு வரும். அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே மன உளைச்சலுக்கு ஆளாகி தைரியத்தையே விட்டுருப்பீங்க. நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் போல இருக்குது, நம்ம என்னத்தப்போ நமக்கு நான் மட்டும் இப்படி நடக்குது போ அப்படிங்கிற ஒரு சலிப்பால் மனதைரியமே போயிருந்திருக்கும். அந்த தைரியம் அப்படிங்கிறது இப்போ திருப்பி வரும். அதற்கு தக்கன ஒரு நல்லதொரு சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு நவம்பர் மாதத்தோட 15ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு நடக்க தொடங்கும். பாதியில் நின்று கட்டட பணிகளை மறுபடியும் நடத்தலாம். அது வழக்கில் மாட்டியிருந்தாலும் வழக்கு ஜெயிச்சு உங்கள் பக்கம் தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வராமல் இருந்த பணம் அப்படிங்கிறது கைக்கு வரும். யாருக்காவது ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றுக்கிட்டு நம்ம கை கட்டி நின்றுட்டோம்னா அந்த பணம் நம்ம கைக்கு வந்துட்டு கௌரவத்தை மீட்டு கொடுக்கும். வங்கி கடனுக்காக விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு மூளையை பிரித்து விற்றுப்புட்டு மீதி காசை போட்டால் அதை வீட்டை கட்டலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் நின்று கட்டட பணிகள் அப்படிங்கிறத செய்வீங்க. அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பெருசாக போகணும் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அது எங்கேப்போ அதுவும் பாவம் கஷ்டப்பட்டு தான் படிக்குது. ஒரு போட்டித் தேர்வுக்கு எழுதிக்கிட்டு இருக்கு. வராத கஷ்டம் தான் படுது, பலன் கிடைக்க மாட்டேங்குது. பிள்ளையோ கஷ்டப்படுது, ஆனால் நமக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பார்க்கவும் கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இதே ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி திருமண தடை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். எங்கே போயிட்டு வரன் பார்த்தாலுமே நானும் 25 பொண்ணு பார்த்துட்டேன், இல்லை 30 பொண்ணு பார்த்துட்டேன், 40 பொண்ணு பார்த்துட்டேன். எங்கே போனாலுமே ஏதாவது ஒரு தடை, இல்லை ஜாதகம் செட் ஆகலை, நான் பொண்ணு பார்த்த காசுக்கு 2 கல்யாணம் அப்படிங்கிறதே பண்ணியிருக்கலாம். அவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கேன், ஊராக அலைஞ்சிருக்கேன், ஜாதகம் அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆம்பளைங்க, இன்னொரு பக்கம் பொம்பளைங்க. வர மாப்பிள்ளைக்கு காப்பி பச்சு சுச்சி செஞ்சு கொடுத்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, இதுக்கு மேலே கல்யாணமே வேணாண்டா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி திருமணம் அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறதையும் சனி கொடுக்கிறாருக்கெல்லாம். திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி திருமணம் அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறதையும் சனி கொடுக்குறாரு. என்ன ஜோசியரே எல்லாம் நல்லதாக தான் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்று நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் 15ஆம் தேதிக்கு மேலே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பார்க்கலாம். ஒரு பின்னடைவு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, சனி பகவான் வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் வக்ர நிவர்த்தியாகி நேர்கோட்டு ஒரு பயணம் அப்படிங்கிறத 4வது வீட்டை நோக்கி தொடங்கிட்டாரு. அதாவது அர்த்தாஷ்டம சனியாக போகிறாரு. அதற்கு உண்டான ஒரு சேட்டைகள் அப்படிங்கிறத லேசாக சனி பகவான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் காமிப்பார். இந்த அஷ்டாஷ்டம சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துரும். அதில் ரொம்ப நாம் கவனமாக இருந்துக்கணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு தொடர்பான உபாதைகள், அஜீரண கோளாறுகள், வாயு பிரச்சனைகள், அப்புறம் எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை, இது எல்லாமே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். கொஞ்சம் மாமிச உணவுகள் அப்படிங்கிறத குறைச்சிடணும். எண்ணெய், கார, கொழுப்பு, மசாலா இதெல்லாம் குறைச்சிடணும். இதெல்லாம் குறைச்சி கொஞ்சம் சாத்வீக உணவு முறைகளுக்கு மாறிடணும். ஒரு காய்கறி, பழம், கீரை இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், நல்லதொரு உடற்பயிற்சி அப்படிங்கிறது செய்கிறேன், அந்த மாதிரி பார்க்கணும். ஒரு தண்ணி குடிக்கிறது, பீடி குடிக்கிறது இந்த மாதிரிலாம் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதே மாதிரி தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ 4வது வீடு அப்படிங்கிறது தாயாரையும் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். அதே மாதிரி தாய் வழி உறவுகள் வகையில் பகை அப்படிங்கிறது வரலாம். ஒரு நல்லது கெட்டதை நடத்தணும் அப்படின்னா தாய் மாமா பேர், தாய் வழியில் பெரியப்பா, பெரியம்மா, சின்னம்மா யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேரெல்லாம் பத்திரிக்கையில் விடுபடாமல் பார்த்து போட்டுக்கணும்.
நல்லது கெட்டதுன்னா மறந்துடாமல் அழைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒருத்தர் பேரையும் போட வேணாம், சும்மா பத்திரிக்கை அடித்து விட்டுறேன் அப்படின்னா விட்டுறணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் தாய் வழி உறவுகள் அப்படிங்கிறதுல. இல்லாட்டி தேவையற்ற பகை அப்படிங்கிறது வரும், அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் இந்த 5-6 மாதமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது. மார்ச் 29ஆம் தேதி வரைக்குமே சனி நேர்கோட்டு ஒரு பயணத்தில் ஒரு காசு பணத்தை வாரி கொடுப்பாரு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பாரு, சொத்து பிரச்சனை அப்படிங்கிறத தீர்த்து கொடுப்பாரு, கடனை அடைச்சி கொடுப்பாரு, நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத கொடுப்பாரு. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் விளக்கு, வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் விளக்கு, ஏழை பால மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம், இதை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த சனி வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.